தைலாபுரமா பனையூரா எங்கு செல்வது என பாமக நிர்வாகிகள் குழப்பத்தில் உள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு பாமக பொதுக்குழுவில் இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்பட்டதற்கு மேடையிலே பாமக தலைவர் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தது அக்கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தலைவர் அன்புமணி சமரசமாகிவிட்டார் என பாமக சமரச பேச்சுவார்த்தை குழு அறிவித்தாலும் பகை நெருப்பு என்னவோ இருவருக்குள் புகைந்து கொண்டுதான் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. அதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் தான் அறிவித்தபடி முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் என ராமதாஸ் பகிரங்கமாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துவிட்டார். தந்தையிடம் சமரச பேசி வந்த அன்புமணியோ பொதுக்குழு மேடையில் அறிவித்தபடி பனையூரில் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறாராம். இதனால் தைலாபுரம் அலுவலகத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதாக கூறுகின்றனர். அதே நேரத்தில் கட்சியின் பைலா காப்பியில் அன்புமணிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் திருத்தம் செய்ய வேலைகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகி கூட்டத்தில் சரியாக செயல்படாத நிர்வாகிகள் நீக்கப்பட்டு புதியவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என அன்புமணி நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதனால் கட்சியில் நீண்ட காலம் உள்ள பழைய நிர்வாகிகளும் ராமதாஸ் ஆதரவாளர்களும் என்ன செய்வது என குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் எப்போது முடியும் இந்த ஒத்திசை நாடகம் என பாமக நிர்வாகிகள் புலம்பி வருகின்றனர். பாமகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என கமெண்ட்ல சொல்லுங்க.